அக்ரி இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம்னு அதை பார்த்தீங்களா, நம்ம வாழை சாகுபடியை பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நிறைய நம்ம வாழை சாகுபடியை பத்தி பார்த்துருப்போம். இன்னைக்கு வந்து என்ன வாழையை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேந்திரன் வாழையை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அது எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய சித்தப்பா கணத்துக்கு தான் நான் வந்திருக்கிறேன். அவங்க கிட்ட நம்ம இந்த நேந்திரன் வாழை வந்து அவங்க எப்படி வந்து பயிரிடுதாங்க, அதுல வந்து எந்த மாதிரி அவங்க வந்து அதுக்கு மருந்து உரமெல்லாம் கொடுக்குறாங்க, அதுல எவ்வளவு மாசத்துல அவங்க வந்து அதை வந்து வெட்டுக்கு எடுக்கிறாங்க, அதுல எப்படி லாபம் சம்பாதிக்கிறாங்க, இதை பத்தி அவங்ககிட்ட கேட்டு தெளிவாக தெரிஞ்சுக்க தான் வந்திருக்கோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் சிப்பா. இப்போ நமக்கு இந்த வாழை வந்து இப்போ இவ்வளவு உயரத்துல வளர்ந்துருக்குது. இது எத்தனை மாசத்துக்கான வாழைன்னு? இப்போ 7 மாசம் முடிஞ்சு 8ஆம் மாசம் வளர்ந்துருக்கு. 7 மாசம் முடிஞ்சிருக்குண்ணா. சரி சரி சரி. இப்போ இந்த வாழை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பயிரிடுறீங்களா இல்ல இதுக்கு முன்னாடி இந்த முன்ன ஒரு ட்ரிப் போட்டு வெட்டி முடிச்சிட்டீங்க? அது எத்தனை வாழை போட்டிருந்தீங்க? அதில் போட்டு 1300 வாழை போட்டு 1300 வாழை போட்டிருக்கீங்க. அது உங்களுக்கு நல்ல லாபம் கொடுத்துதா? எவ்வளவு உங்களுக்கு லாபம் அதுல இருந்து கிடைச்சிருக்கும்? ஒரு 6 லட்சம் ரூபா கிடைச்சு. 6 லட்சம் ரூபா கிடைச்சிருக்குது. செலவெல்லாம் போகையா இல்ல மொத்தம் சேர்த்தா? செலவெல்லாம் கம்சம் எல்லாம் போக. சரி சரி. அப்ப பரவாயில்ல. இது இப்போ அந்த வாழை வந்து மொத்தம் அதோட மகசூல் காலம்னு பார்த்தா எத்தனை மாசம் எடுத்துக்கணும்? 13 மாசத்துல முடிஞ்சிடும். 13 மாசத்துல முடியும். சரி சரி சரி. கம்ப்ளீட்டா நம்ம வந்து எல்லாத்தையும் முடிச்சிடலாம். 15 மாசத்துல கம்ப்ளீட். ஓ சரி. இப்போ நீங்க இது எந்த பக்கம் வந்து வாழையை போட்டுக்கீங்க? இது வடக்கையும் போட்டுருக்கேன், தெற்கையும் போட்டுருக்கீங்க. இப்போ போட்டுருக்கு மொத்தம் எத்தனை வாழை போட்டிருக்கீங்க? 2000 வாழை போட்டுருக்கேன். 2000 வாழை போட்டிருக்கீங்க. சரி சரி. இப்போ இது வந்து 7 மாசம் முடிஞ்சிருக்குதுன்னா இப்போ வாழைகள்லாம் வந்து குலை தள்ளி இருக்கா? இப்போ ஒரு 5 வாழை தள்ளி இருக்கு. பாக்கலாமா? காட்டுங்க பாக்கலாம். நான் 1 தட்டுக்கு 1 இந்த இதுல அந்த ஒண்ணு. இப்ப தான் வாழை வந்து குளத்தால ஸ்டார்ட் பண்ணிருக்கேன்னா. சரி சரி சரி. இப்ப 7 மாசம் முடிஞ்சு 8ஆம் மாசத்துலயே வாழை வந்து குளை தள்ளி இருக்கு. ஆமா. பரவாயில்ல சூப்பர். இதுக்கு நீங்க இப்ப வந்து உரங்கள்லாம் வந்து எந்த மாதிரி கொடுத்தீங்க? முதல்ல 2 உரம் காம்ப்ளெக்ஸ் போட்டேன். ஓ சரி சரி. பிறகு 3 உரம் காம்ப்ளெக்ஸ் போட்டா சல்பேட் சேர்த்து போட்டேன். ஓ சரி சரி சரி. இப்போ சல்பேட்டு காம்ப்ளெக்ஸ் சேர்த்து போட்டிருக்கேன். பொட்டாசு முத உரம் வந்து நீங்க எந்த மாசத்துல கொடுத்தீங்க? கொடுத்தது வந்து 4 மாசம் சென்றோன்னு கொடுத்தேன். 4 மாசத்துல கொடுத்தீங்க. ஓ சரி சரி. 4 மாசம். நம்ம முதல்ல இருந்தே வந்துருவோம். இப்ப நீங்க இந்த வாழை நடதுக்கு முன்னாடி நீங்க இதுக்கு எந்த மாதிரி உழவு எந்த மாதிரி பண்ணீங்க? உழவு சட்டிகளை படிச்சு 5 கிலோ படிச்சு ரொட்டரட் அடிச்சு சமமா வச்சுக்கிட்டீங்க. ஃபர்ஸ்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஆளு மூலமா வந்து வாழைய போட்டீங்களா? ஆள் வச்சுதான் போட்டேன். ஆள் வச்சுதான் போட்டீங்க. கண்ணு வந்து நீங்க ஏற்கனவே போட்டு அந்த கண்ணுல இருந்து எடுத்துக்கிட்டீங்க. ஏங்கனே மாத்தி எடுத்து போட்டிருக்கீங்க. ஆளுக்கு நீங்க எவ்வளவு கூலி கொடுத்தீங்க? கொடுத்தது ஒரு கண்ணுக்கு 6 ரூபா. சரி சரி. எடுத்து மாத்தி செமந்து போட்டு கொடுத்தேன். செமந்து ஒரு கண்ணுக்கு 6 ரூபா வச்சு கொடுத்துருக்கீங்க. 2000 கண்ணு போட்டுருக்கீங்க. இது எந்த எவ்வளவு இடைவெளியில வந்து இந்த வாழை வந்து சாகுபடி பண்றாங்க? 10 அடி 8 அடி வச்சிருக்கு. 8 அடி வச்சிருக்கீங்க. வழக்கமா வந்து எல்லாருமே 7 அடி தானே வைப்பாங்க. நீங்க 8 அடி கொஞ்சம் கேப் நல்லா இருக்கும். அப்பதான் தார் நல்லா இருக்கும். ஓ இந்த வாழை வந்து ஒருவேளை ஹைட் அதிகமா இருக்குமா? 10 அடி வரைக்கும் வரும். 10 அடி வரைக்கும் வளரும். சரி சரி சரி. இப்ப இது 8ஆம் மாசத்துல ஸ்டார்ட் பண்ணும் போதே கொலை போட்டிருக்குது. இப்ப இது அடுத்து காய் படுத்து வெட்டுக்கு எந்த மாசம் வரும் வரது? இன்னும் 2 மாசத்துல முடிஞ்சிடும். 2 மாசத்துல. சரி 2 மாசத்துல வெட்டுக்கு வந்துரும். பரவாயில்ல. இதுல உங்களுக்கு லாபம் நல்லா கிடைக்குங்கிறீங்களா? லாபம் பரவாயில்ல. இப்ப உரம் வச்சிருக்கேன். அடுத்து இன்னும் ஒரு உரம் வைக்கணும். இப்ப நான் அதுக்கு அடுத்த கொஸ்டின் உங்ககிட்ட என்ன கேக்குறேன்னா, இப்ப நீங்க வாழை வச்சீங்க, வச்சு நீங்க குப்பை வராதும் வச்சீங்களா? அந்த வாழை நம்ம குப்பை ஒரு 4 டக்கர் வச்சிருக்கேன். 4 டக்கர் முதல்ல வச்சிட்டீங்களா? இல்ல எப்படி? நான் 2வது களைத்த வெட்டி தான் வச்சேன். வெட்டி வச்சீங்க. அது எப்போ வச்சீங்க நீங்க வாழை வச்சதுக்கு அப்புறம்? அது ஒரு 3 மாசம் கழிச்சு. 3 மாசம் கழிச்சு வச்சிருக்கீங்க. அத குப்பை வரம் வச்சதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்து நீங்க காம்ப்ளெக்ஸ் பொட்டாசு சேர்த்து போட்டேன். குப்பை வரத்து கூட வச்சிட்டீங்க. சரி சரி. அதுக்கு அடுத்து இப்போ இது 8ஆம் மாசத்துல வைக்கிறீங்க. அப்ப இது 2வது உரம் வைக்கிறீங்க. 3வது உரம் குப்பை காம்ப்ளெக்ஸ் பொட்டாசு எல்லாம் சேர்த்து வச்சு அப்புறம் இது இப்போ இந்த உரம் வைக்கிறீங்க. மொத்தம் 3 உரம். குப்பை ஒரு உரம், காம்ப்ளெக்ஸ் பொட்டாசு ஒரு உரம், இப்ப 2வது இப்போ காம்ப்ளெக்ஸ் பொட்டாசு. மொத்தம் காம்ப்ளெக்ஸ் பொட்டாசு 3 உரம் வைக்கிறீங்க. சரி சரி சரி. அப்ப இடையில அப்ப அந்த குப்பையும் போட்டா காம்ப்ளெக்ஸும் வச்சதுக்கு அப்புறம் திரும்ப ஒரு உரம். அது எந்த மாசத்துல வச்சீங்க? வச்சது அதுல இருந்து 1 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி. 2 மாசம். சரி சரி. இப்ப 4ஆம் மாசத்துல 3ஆம் மாசத்துல ஒண்ணு வச்சிருக்கீங்க. அப்புறம் ஒரு 5ஆம் மாசம் ஒண்ணு வச்சிருக்கீங்க. இப்ப இந்த 8ஆம் மாசத்துல வைக்க போறீங்க. வச்சிட்டீங்க. ஓ சரி 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 சரி. இதுக்கப்புறம் நீங்க வெட்டுதான். இதுக்கு பிறகு இந்த உரம் வைக்க போறது? இன்னும் ஒரு ட்ரிப் 1 வாரம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் போடுவேன். காய் அதிகமா பறக்கிறதுக்காண்டி 1 வாரம் குளத்தளவுக்கு வைக்கிறீங்க. சரி சரி. அதை வந்து சாகுபடி பண்ணிருக்கீங்க. சொட்டு நீர் தானா இல்ல தண்ணி பாய்ச்சல் முறையில? சொட்டு நீர் தான். இந்த இதுலதான் உங்களுக்கு வந்து சொட்டு நீர் வந்து காய்கறி போடுற டிப் கவர்மெண்ட் டிப்ல தான். நீங்க மானியமா வாங்கினதுதான்? மானிய டிப் தான். இது எத்தனை ஏக்கருக்கு இந்த மானியம் டிப் கொடுத்தாங்க உங்களுக்கு? 4.5 ஏக்கருக்கு. இதை வச்சு உங்களால வந்து தண்ணி விளவ முடியுதா? ஆமா, இதை வச்சு விளவுதான். ஓ சரி சரி. அப்ப வந்து இது எல்லா இடத்துலயும் தண்ணி பரவலா பாயும் அப்படித்தானே? ஆமா, ஒவ்வொரு கேட்வாலா திறந்து விடுவீங்க. ஒரு கேட்வாலுக்கு எத்தனை வாழைக்கு பாயும்? 4 கேட்வால் இருக்கு. 2000 ஒரு காலைக்கு 500 கேட்வால். ஓ சரி சரி. 500 கேட்வாலுக்கு ஒரு வாழை. 500 கேட்வாலுக்கு ஒரு வாழை வச்சு பாயுது. ஒரு வால் தண்ணி வந்து எத்தனை நாளைக்கு ஒருக்கா நீங்க தண்ணி ஒரு நாளைக்கு ஒரு ட்ரிப் டெய்லி விளைவிடுவேன். டெய்லி தண்ணி விடுறீங்க? ஓ தண்ணி வந்து அப்ப உங்கள்கிட்ட
நல்லா போதுமான அளவுக்கு இருக்கு. ஓரளவு பரவாயில்லாம இருக்கு. அதனால டெய்லியும் தண்ணி விட்டு தண்ணி வந்து டெய்லி விடுற அளவுக்கு இருக்கிறதுனால நீங்க தண்ணி டெய்லி விட்டுருங்க. டெய்லி விட்டுருவேன். ஓ சரி சரி. இப்போ இந்த இதுல வந்து முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இதுல செலவு வந்து உங்களுக்கு எந்த மாதிரி இது வரைக்கும் உங்களுக்கு வந்துருச்சு? செலவு இதுக்கு வரைக்கும் இப்ப செலவுன்னு பார்த்தா இது வரைக்கும் ஒரு 50,000 ரூபா வந்திருக்குமா உங்களுக்கு? இப்போ 2.5 லட்ச ரூபா செலவு வருது. கண்ணு போட்டதுல இருந்து இது வரைக்கும் 2.5 லட்ச ரூபா செலவு வருது. அப்போ வந்து இப்போ உங்களுக்கு வந்து களை வெட்டினதுல இருந்து மருந்து வச்சது எல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரு 2 லட்ச ரூபா வந்து செலவு வந்திருக்குன்னு சொல்றீங்க? இல்ல 2.5 லட்ச ரூபாய்க்கு மேல வரும். 2 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்திருக்குது. ஓ சரி சரி. இப்போ இது இந்த 2000 வாழை வந்து உங்களுக்கு இப்போ 2.5 லட்ச ரூபா செலவு வந்திருக்கு. இதுல வந்து உங்களுக்கு லாபம்னு பார்த்தா வந்து எவ்வளவு கிடைக்கும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? ஒரு 7 லட்ச ரூபா கிடைக்கும்னு ஒரு எதிர்பார்க்கறேன். லாபம் வந்து ஒரு 7 லட்ச ரூபா வரும். அப்ப வந்து நம்ம வாழை வந்து பயிரிடலாம். தண்ணி இருந்தா நல்ல முறையில வரும். தண்ணி இருந்தா நல்லா பயிரிடலாம். தண்ணி இருந்தா நம்மளும் பாடு பார்க்கணும். தண்ணி நம்ம கிணத்துல இருந்துச்சு அப்படின்னா நம்ம தைரியமா வைக்கலாம். உங்க வாழை வந்து மலைப்பகுதியில இருக்கு அப்படித்தானே? ஆமா. இந்த மலைப்பகுதியில இருக்கனால உங்களுக்கு காட்டு பண்ணி தொல்லைகள் எதுவும் இருக்கு? அது இருக்க 50 ஒடிச்சிருச்சு. நானும் அதை பார்த்துட்டு நைட்டு முழிச்சு லைட் அடிச்சு பத்துவேன். சரி சரி. 50 வாழைகளை வந்து அழிச்சிருக்குன்னு சொல்றீங்க. வந்து அது தடுக்கிறதுக்கு நீங்க ஏதாவது வழி எதுவும் இருக்கா? நீங்க எதுவும் தடுக்கிறதுக்கு ஒண்ணு நான் எந்திரிச்ச நேரம் கலக்கத்தான் செய்வேன். வேற கவர்மெண்ட்ல இருந்து எதுவும் செஞ்சா செய்யலாம். நம்ம போடணும்னா 10 லட்ச ரூபா காலி பண்ணணும். ஓ சரி. நம்மகிட்ட பொருளாதாரம் இல்ல. ஓ சரி 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 சரி. சுத்தி காம்பவுண்ட் வேலி போட்டா ஒரு 10 லட்ச ரூபா ஆகும். அது நம்ம செய்ய முடியாது. இப்ப நம்ம பொருளாதாரம் இல்ல. வந்து இந்த சொட்டு நீருக்கு வந்து நீங்க மானியத்து மூலமா நீங்க வந்து போட்டிருக்கீங்க? ஆமா, மானியத்துல காய்கறிக்காக வாங்கினேன். வாங்கிருக்கீங்க. அந்த டிப்பை அப்படியே வாழைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப நம்ம வந்து மானியத்துல இந்த சொட்டு நீர் வாங்கணும்னா எங்க போய் யார்கிட்ட வந்து இதை வந்து நம்ம வாங்கணும்? விவசாய பண்ணையில வந்து நம்ம பட்டா இதுகளை கொடுத்து எழுதி வாங்க. பட்டா சிட்டா 10 அடங்கல் எல்லாம் 10 வாங்கி நம்ம அப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த மானியத்து மூலமா சிறு குறு விவசாயம்னா புல் மானியம். சிறு குறு விவசாயிக்கு நம்ம சர்டிபிகேட் வாங்கணும். ஆமா, வாங்கினோம்னா நமக்கு முழு மானியமா புல் மானியம். சரி. நம்ம கையில இருந்து வண்டி வாடகை தான் கொடுக்கணும். சரி சரி. இல்லாட்டா நம்ம பாதி பங்கு நம்ம கொடுக்கணும். இந்த களைகள் வந்து இப்ப உங்களுக்கு களை எதுவும் இல்ல, நீங்க வந்து இதுக்கு ஆள் வச்சு களை பறிக்கிறீங்களா இல்ல எப்படி? நீங்க ஆள் வச்சு தான் வெட்டினேன். சரி. எதுவும் மருந்து தான் அடிச்சீங்களா? களைக்கு களை மருந்து அடிச்சிருக்கேன். இப்போ களை மருந்து அடிச்சிருக்கீங்க? ஆமா, உடனடி அடிச்சேன். சரி சரி. அது மாறி முளைச்சிருந்துச்சு. ஓ சரி. இப்ப ரவுண்ட் அப் கைப்பிரேயர் வச்சு அடிச்சிருக்கேன். கைப்பிரேயர் வச்சு அடிச்சிட்டீங்க? ஓ சரி 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 சரி. அதனால உங்களுக்கு களை ஓரளவுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கு. அதை எடுத்துட்டு உப்பு வச்சிருக்கேன். ஓ உப்பு வச்சிருக்கீங்க. சரி சரி சரி. அங்கங்க ஒரு சில வாழைகள் வந்து இப்ப குலை தள்ளிடுச்சு. ஆமா. 7 மாசத்து முடிஞ்ச உடனே குலை தள்ள 7ஆவது மாசம் முடிஞ்ச உடனே போயிடுது. இது எத்தனை சீப்பு வந்து வைக்கும்? எத்தனை சீப்பு? 6 7 வைக்கும். 6 7 சீப்பு வைக்கணும். 6 7 சீப்புங்கிறது ஓரளவுக்கு கரெக்டான ஒரு ஆள் நல்லா தூக்குத அளவுக்கு இருக்கும். இது வந்து நீங்களே மார்க்கெட்டுக்கு ஏத்தி விட்டுறீங்களா இல்ல நானே வியாபாரி எதுவும் வந்து எடுத்துக்கிட்டு? நானே சொந்தமா தான் வெட்டி விடு. இப்ப இந்த மார்க்கெட்டுக்கு நீங்க வெட்டி தென்காசி ஐடிக்கு வெட்டி விடு. நம்மளே வெட்டி விட்டுருக்கலாம். ஆமா, நம்ம வியாபாரியை வச்சு நம்ம பண்ணணும். நமக்கு அன்னைக்கு வாழ 10 வாழை 20 வாழாலும் வண்டிக்கு நிறைய வரும். அப்படியே வெட்டிவிடும். போக்குவரத்துக்கு என்ன செய்தீங்க? அது வண்டி அங்கிருந்து ரெகுலர் வண்டி கம்பெனிக்கு வர கடைக்கு வர வண்டி ரெகுலரா வருது. அதுல நீங்க வெட்டி ஏத்தி விட்டுருவீங்க. நமக்கு தாருக்கு கணக்கு பண்ணி வாடகை போடும். அதுக்கு மட்டும் கமிஷன் கொடுத்துக்கிறது. நீங்க வியாபாரியா நம்புறது கிடையாது. நீங்க நேரடியாவே நீங்க போய் ஆமா, வியாபாரி விலை குறையா கேட்டாங்க. 300 ரூபாய்க்கு கீழே கேட்டாங்க. ஒரு தாரு 300 ரூபாய்க்கு கீழே கேட்கறாங்க. எனக்கு 450 ரூபாய்க்கு மேல ஆவரேஜ் விழுந்துருது. அதை விட உங்களுக்கு விலை கூடுமா எப்பமாச்சும் போட்டு? அது கூட 700 ரூபாய்க்கும் போயிருக்கு. 800 ரூபாய்க்கும். எனக்கு ஆவரேஜுக்கு 450 ரேட் 800 750 குறையாம போயிருக்கு. 2 சீப்பு 3 சீப்பு இருக்கு வாழை எல்லாம் ஆவரேஜ் போட்டு பார்க்கும்போது எனக்கு எல்லாம் 450 ரூபா கணக்குக்கு வந்துடும். ஆவரேஜ் 450 ரூபா. சரி சரி சரி. இப்போ உங்களுக்கு செலவுன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2.5 லட்ச ரூபா வரும். 2.5 லட்ச ரூபா வரும். ஆனா தண்ணி மட்டும் இருந்துச்சுன்னா நீங்க வந்து நல்லா இதுல வந்து நம்ம வாழை எடுக்கலாம். நீங்க இந்த சொட்டு நீர் மூலமா சிம்பிளா தான் நீங்க வந்து போட்டிருக்கீங்க. ஆமா, பெருசா இதுக்குன்னு இருக்கு பண்ணணும்னா தனியா அமௌண்ட் போடணும். அது அவங்க முடியாதனால இந்த சொட்டு அது ஒண்ணும் இல்ல. இப்போ நீங்க தண்ணி இருக்கிறதுனால நீங்க இல்லன்னா அந்த வீடியோ பாக்குறவங்களுக்கும் தண்ணி அதிகமா இருந்துச்சுன்னா அவங்க இந்த கவர்மெண்ட் கொடுக்குற அந்த மானியத்து மூலம் கவர்மெண்ட்ல இதே டிப் அந்த வாழைக்குன்னு இருக்கு, அதுக்கு போடலாம். அதை வச்சு நம்ம 8 அடிக்கு ஒரு டிப் போட்டு போடலாம். ஓ சரி சரி சரி. நான் இப்ப 4 அடி டிப்பு 4 டிப்பு 2 டிப்பு ஒன்னா சேர்த்துருக்கேன். அங்கிட்ட ஒண்ணு இங்கிட்ட 2 ஒன்னா சேர்த்து போட்டுருக்கீங்க. ஓ சரி. நீங்க இருக்கிறத வச்சு சிம்பிளா முடிக்கணும்னு நமக்கு என்னன்னா இந்த பக்கக்கண்ணுகள் வந்து ஒவ்வொரு வாழையிலயும் நிறைய நிக்குது உங்க பக்கத்துல. இது எதனால வந்து நீங்க இந்த பக்கக்கண்ணுகளை வெட்ட முடியலையா இல்ல எனக்கு வேலை அதிகம் அதனால வெட்ட முடியல. வெட்டினா நல்லா இருக்கும். இப்ப வெட்டி விட போற புள்ள 4 நாள் கழிச்சு வெட்ட போறோம். வெட்டினாதான் காய் அடுத்து நல்லா இருக்கும். இல்லாட்டா அந்த காய் செருத்துரும். இந்த நம்ம வச்சிருக்க உரத்தை அந்த பக்கம் சாப்பிட்டுரும். உங்களுக்கு வந்து உங்களுக்கு போதிய நேரம் இல்லாதனால உங்களால வெட்ட முடியாம இருக்கு. ஆனா கண்டிப்பா வெட்டி விடணும். கொஞ்சம் கொஞ்சமா நானே எங்க வெட்டமா கொஞ்சமா 15 ரூபாய்க்கு அப்படியே அறுத்து விட்டு. சரி 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 சரி.
நீங்க வந்து கிணத்து பாசனமா நீங்க வந்து பண்ணுதீங்களா இல்ல என்ன எந்த மாதிரி முறையில வந்து நீங்க தண்ணி இது நான் பாய் போட்டோம், கிணறு அடிச்சேன், கிணறு பிரயோஜனம் இல்லை, இழக்கும். அதனால ஒரு தெப்பம் மாதிரி போட்டு பாய் வச்சு ரெடி பண்ணி. உங்களுக்கு அப்ப நம்ம வந்து கிணறு அடிக்காட்டாலும் நம்ம இந்த மாதிரி தெப்பம் வச்சே நம்ம வந்து தண்ணி வந்து விவசாயம் பண்ணலாம்னு நீங்க சொல்றீங்க? ஆமா ஆமா, 4.5 ஏக்கர் 5 ஏக்கர் வரைக்கும் பண்ணலாம். ஓ சரி 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 சரி. இது எத்தனைக்கு எத்தனை இதுல வந்து இந்த தெப்பம் நீங்க அமைச்சிருக்கீங்க? இது ஒரு 15க்கு 15 வச்சு. 15க்கு 15. இதுவே போதுமான அளவுக்கு இருக்கு. ஆழம் எத்தனை அடி உயரம் வச்சிருக்கீங்க? ஒரு 6 அடி ஆழம் இருக்கு. 6 அடி ஆழம் இருக்குது. சரி சரி சரி. இது உங்களுக்கு வந்து போதுமான அளவுக்கு இருக்குதுண்ணா? ஆமா. இது வந்து நீங்க இப்போ அப்போ கிணறுலாம் நீங்க அமைக்கல, போர் மட்டும்தான். கிணறு இருக்கு, அது சரியில்லை, அதுல பருக்க முடியாது. கிணறு வந்து சரியில்லைங்கிறனால நீங்க இந்த மெத்தட்லயே பண்ணிட்டு இருக்கீங்க. இலக்கமும் தண்ணி நிக்காத. இதை பயன்படுத்தி நீங்க எத்தனை ஏக்கருக்கு நீங்க விவசாயம் பார்த்துட்டு இருக்கீங்க? 4.5 ஏக்கர் நான் பண்ணிக்கிட்டேன். 4.5 ஏக்கர் இதை வச்சு நீங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப இது வந்து இது வந்து போர்ல இருந்து வரக்கூடிய தண்ணி தானே? ஆமா. சரி சரி சரி. அப்படி போட்டு நமக்கு வந்து போர்ல வந்து நல்ல தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம வந்து கிணறுங்கிறது தேவையில்லை அப்படிங்கிறீங்க. இப்ப நமக்கு ஒரு கிணறு அடிச்சோம்னா எப்படியும் ஒரு 15 லட்சம் ரூபாய் தேவைப்படும். ஆமா, இப்ப யாருக்கு 10 லட்சம் ரூபாய் இல்லாம தான் கிணறு அடிச்சு 17 இடத்துல நிக்குது. இன்னும் அதே ஒரு 5-6 லட்சம் ரூபாய் இருந்தா கிணறு ஓடிடும். இருந்தாலும் உங்களுக்கு அந்த பைசா அத டிமாண்ட்னால இந்த மாதிரி. ஓ சரி 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 சரி. அந்த பக்கம் கிணறு, அந்த கரை தெரியுது கிணறு, அது இருக்கு. இதுல நீங்க கிணறு அடிச்சிருக்கீங்க? ஆமா, கிணறு வந்து இலக்கமான பாறைங்கிறதுனால உங்களுக்கு தண்ணி நிப்பாட்ட முடியல. 17 ஆழம் இருக்கு. 17 வயசு இருக்காது. ஆனா நமக்கு உள்ள இறங்க முடியாது. அது வீங்கலாம் போகணும், வீங்கலாம் வரணும். அப்ப நமக்கு வந்து இதுல வந்து போர்ல தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த மாதிரி சிம்பிளான ஒரு மெத்தட் வச்சு தொட்டி கட்ட முடிஞ்சா கட்டலாம், இல்லாட்டா கட்ட முடியல. தொட்டி கட்டது கூட நமக்கு வந்து முடியல. இந்த மாதிரி தார்பாயை விரிச்சு நம்ம அதுல பெருக்கி நம்ம விவசாயம் பண்ணலாம்னு சொல்றீங்க? ஆமா. இந்த தார்பாய் நீங்க போட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் எதுவும் பிரச்சனை வந்திருக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே அப்ப நல்ல மெத்தடா தான் இருக்கு. நமக்கு இது வந்து நமக்கு செலவு இல்லாம கிணறு வெட்டாம நம்ம பண்ணணும்னா இந்த மெத்தட் இந்த மாதிரியே பண்ணிக்கலாம். ஓ சரி சரி சரி.